லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது மிதுன லக்னமாக வந்துங்க. மிதுன லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் திக்பலம் அடைவாருங்க. மிதுன லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு நம்ம பொதுவாக செவ்வாயை சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா 6-11 கூடியவராக லக்னாதிபதிக்கு கடும் வகையாக வருகிறதுனால அவரை நம்ம செவ்வாய் கெட்டவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் 6க்கு உடையவர் 11 கூடியவராக அவர் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அவரும் நம்மளுக்கு முக்கியம் தானேங்க. வெறும் 11ஆம் அதிபதியாக வேறு வந்துடுறாரு இல்லைங்க. அப்படிங்கிறப்போ இவர் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலே போதும். அது நல்ல அமைப்பை தரும் அப்படிங்கிறக்காக நான் அதை சொல்கிறேன். அப்படி வரும்பொழுது இந்த மிதுன லக்னத்திற்கு லக்னத்தை தொட்டு 2ஆம் வீடாக சந்திரனை எடுக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பொருளாதாரம் பணம், அதாவது நம்மளுக்கு செல்வங்கள் எல்லாமே தொழில் எல்லாத்துக்கும் 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஸ்தானமாக வந்துடும். அப்படி வரும்பொழுது அந்த 2 கூடையவர் சந்திரனாக அந்த 2ஆம் வீட்டிற்கு 9ஆம் அதிபதியாக 2ஆம் வீட்டிலிருந்து எண்ணி 9ஆம் அதிபதியாக குரு வருவார். 2ஆம் வீட்டிலிருந்து எண்ணி 10ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வருவார். அப்படி வரும்பொழுது இந்த லக்னத்திற்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தொழில் நல்லா அமைகிறதுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பெரிய ஒரு பொருளாதார நிலைமையை கொண்டு வர்றதுக்கும் இந்த 3 பேரோட தயவு தேவைப்படுதுங்க. ஏன்னா மிதுன லக்னத்தை பொறுத்த மட்டும் இவங்க நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். அப்போது அவங்க 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். இப்போ 10ல் செவ்வாய் இருக்கிறாருங்க, திக்பலம் அடைஞ்சிடுவாருங்க. திக்பலம் அடைகிறாருங்க. என்னங்க 6 கூடையவருங்க போய் திக்பலம் அடையலாமா? அதாங்க சொன்னேனே, 6ஆம் வீட்டை பார்க்காமல் இருந்துட்டாலே அவர் நல்லவர் தாங்க, அவ்வளோதாங்க. எதையுமே இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே. அவங்க மாறி போய் உட்காரும்போது அவங்களே மாறி அவங்க யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தான் அமைப்பு, இதுதான் கிரக அமைப்புங்கிறது. இப்போ 10ல் செவ்வாய் திக்பலம் அடைஞ்சிட்டாருங்க. லக்னத்தை பார்ப்பார், தப்பு கிடையாது. 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார், தப்பு கிடையாது. ஏன்னு சொல்ல வர்றேன், அந்த செவ்வாயை லக்னத்திற்கு 4ஆம் வீடான கன்னியில் சந்திரன் இருந்து பார்க்கிறார் அப்படின்னா அம்சமான யோக அமைப்புங்க. அப்போது இந்த சந்திரனுடைய பார்வையும் வாங்கி அவர் நல்ல ஒளியை செவ்வாய் லக்னத்திற்கு கொடுப்பார். லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி ஒளி படலாமா அப்படின்னா படலாம். ஆனால் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு இடத்துல. இல்லைங்க, லக்னாதிபதி வலுவாக இல்லாட்டினாலும் அதுக்காக பெரிய கெடுதல்களை இந்த செவ்வாய் இந்த இடத்துல செய்ய மாட்டார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 10ல் செவ்வாய் இருந்துங்க 11ல் குரு இருந்துட்டாருங்க. அப்படிங்கிறப்போ என்ன ஆயிடுங்க, இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சிருவாங்க. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அடைந்து அந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அடைந்தவங்களை 4ஆம் வீட்டிலிருந்து சந்திரன் பார்ப்பார். அப்போ நான் ஏற்கனவே முதல்ல நான் என்ன சொன்னேன், 2 கூடையவர் சந்திரன் 2ஆம் வீட்டிற்கு தொட்டு 9ஆம் வீடான குரு, 2ஆம் வீட்டை தொட்டு 10ஆம் வீடான செவ்வாய், இவங்க 3 பேரும் சேர்ந்தால் தான் நல்ல ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த 3 பேரை கொண்டு வந்துட்டாங்களா. இப்படி வரும் பொழுது இந்த சந்திரன் செவ்வாய் பார்க்கும் பொழுது சந்திரன் இங்கே 4ல் திக்பலம் அடைவார், 4ல் திக்பலம் அடைவார், 10ல் செவ்வாய் திக்பலம் அடைவார். 11ல் குரு இருக்காருன்னு சொன்னீங்களேங்க, 11ல் குரு இருந்தால் அவர் நேராக 7ஆம் வீட்டை பார்ப்பார். அது தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அங்கே இருக்கிறதா கலஸ்திர தோஷம், அதாவது 7ஆம் கலஸ்திர தோஷத்தை கொண்டு வருவான்னு சொல்லுவோம். கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு வரும் அப்படிங்கிறது. ஆனால் அவர் 11ல் இருக்கிற தப்பு இல்லை. அப்போது 10ல் திக்பலம் அடைகிறாருங்க. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை அடைகிறாங்க. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை அடைந்து அந்த பரிவர்த்தனை அடைந்த செவ்வாயை சந்திரன் பார்க்கும் பொழுது தொழிலில் பெரிய யோகா அமைப்பை கொடுத்துருவாங்க. இதுதாங்க இதில் ஒரு பெரிய அமைப்பு. பெரிய யோகா அமைப்புகளை அந்த கிரக அமைப்புகள் கொடுத்து விடும். அதில் சந்திர திசையெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து செவ்வாய் திசை வருங்க, அடுத்து ராகு மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டாருங்க, தொடர்ந்து யோகா அமைப்புகள் தாங்க. இப்படி தான் வரும். இது எப்படி அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். லக்னாதிபதியும் இவங்களுக்கெல்லாம் மறைஞ்சு ஒரு இடத்துல சுக்கிரனோட வீட்டில் போய் உட்காந்துட்டாருங்க அப்படின்னா தப்பு கிடையாதுங்க, நல்ல அமைப்புங்க. அவர் போய் 12ல் உட்காந்துட்டாருங்க ரிஷபத்தில், தப்பே கிடையாது, நல்ல யோகா அமைப்பு. 11ல் குரு இருக்கிறாருங்க, 11ல் குரு இருந்து 12ல் ரிஷபத்தில் புதன் இருக்கிறது நல்லது. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் தப்பு. குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறது தான்
கேந்திராபத்தி தோஷத்தை கொடுப்பாங்க. ஏன்னா சுபக்கிரகங்களோடு சேர்ந்து சுபக்கிரகங்கள் அதிகமான சுபத்துவத்தை பெறும் பொழுது கேந்திராபத்தி தோஷம் வரும் அப்படிங்கிறக்காக சொல்கிறது. இப்போ அந்த சந்திரனும் செவ்வாயும் குருவும் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப 7 குடைவர் வலுவாகிறாரு, 11 குடைவர் வலுவாகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அது எப்படி வரும் என்னங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 2 குடையவர் சந்திரன். சந்திரன் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், நம்ம விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல லக்னாதிபதிக்கு பகை அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அவரும் வேணும். அவரும் இருந்தால் தான் யோக அமைப்புகள். மெயினாக அவர் பொருளாதாரத்துக்கு வந்துடுறாரு, 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 2ஆம் இடத்துக்கு கிடலாமா? கிடவே கூடாது. அப்படிங்கிறப்போ 2ஆம் அதிபதி மட்டும்தான் அவர், 2ஆதிபதி அவர் கிடையாது. அதனால் 2ஆம் அதிபதியாகி 4 திக்பலம் அடைவது அம்சமான அமைப்பு. அந்த சந்திரன் 7ஆம் பார்வையாக 10ல் இருக்கும் செவ்வாயை பார்க்கிறார். இந்த குரு 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ கேந்திராபத்தி தோஷம் வருமாங்க? இந்த இடத்துல கேந்திராபத்தி தோஷம்லாம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டை குரு பார்க்கறதுனால கேந்திராபத்தி தோஷம் வந்துடாது. மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். அதுக்காக குரு 11 இருக்கிறாங்க, 2 திருமணத்தை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். 7 குடைவர் 11 இருக்கிறாரு அப்படின்றப்போ இந்த இடத்துல என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே குரு, இங்கே செவ்வாய்ங்க. திருப்பி சொல்லிடுறேன், இங்கே குரு, இங்கே செவ்வாய். அப்படின்னா என்னங்க? குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு. இந்த மாதிரி பரிவர்த்தனை இருந்தால் வருங்க. அந்த பிரச்சனை வரும். 2 திருமணங்கள் வந்தால் 7 குருவும் செவ்வாயும் இப்படி பரிவர்த்தனை அடைந்தால், 7-11ஆக பரிவர்த்தனை அடைந்தால் அந்த அமைப்பு வரும். இல்லைங்க, அவங்க 2 பேரும் பார்க்காம, இந்த இடத்துல அந்த பாயிண்டே வரும், பார்க்காம. ஏன்னா இங்கே செவ்வாய் இருந்தால் குரு பார்ப்பார். பார்த்த உடனே பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை அடைகிறாங்க. அப்போ 7-11 26 கொண்டு. ஆனால் இந்த இடத்துல அப்படியே மாறும். குருவும் செவ்வாயும் பார்த்துக்கல, ஆனால் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த 2 திருமணங்கள் வராது. தொழிலில் பல 1க்கு 3 தொழில் கொடு. அப்படியே சயின்ஸ் மாறும், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தொழிலில் நல்ல வளங்களை கொடுத்துரும். ஒரு தொழிலெலாம் இருக்காது, 2-3 தொழில் பண்ணக்கூடிய யோக அமைப்பை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கும். அப்போது அந்த 2 அமைப்புங்கிறது தொழிலாக மாறிடும். அப்போ என்ன ஆகுது? 4ல் சந்திரன் இருந்து 10ல் இருக்கும் செவ்வாயை பார்க்கும் பொழுது, திக்பலம் பெற்ற செவ்வாயை பார்க்கும் பொழுது, இப்போ ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விவசாயம், இதனால் நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. சந்திரன் இங்கே இருக்கார், சந்திர திசை வருது, சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இடையில ராகு மட்டும் இங்கே இருக்காருன்னு பார்க்கணுங்க. அங்கே எடுத்துட்டோன்னா அதுவும் சூப்பருங்க. அதுக்கு அடுத்தது சந்திரன் செவ்வாய் முடிச்சுட்டு ராகு வருவார். ராகு வந்ததுக்கப்புறம் குரு வருவார். தொடர்ந்து யோக அமைப்புகள் இப்படி அமையணும். சரிங்க, இந்த லக்னத்துக்கு இதை 3 மட்டும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த 3 பேரும் தான் முக்கியமாக 2க்கு 9-10 குடையவராக வருவார்கள். 2க்கு 9-10. எப்பவுமே ஒரு பொருளாதாரம், தொழில் எல்லாத்தையும் பார்க்கணும்னா 2ஆம் வீட்டை தொட்டு பார்க்க வேண்டும். 2ஆம் வீட்டை தொட்டு அதற்கு 9-10 குடையவர்கள். 2ஆம் வீட்டிற்கு 9-10 குடையவர்கள், லக்னத்திற்கு 9-10 குடையவர்கள் இல்லை, 2ஆம் வீட்டிற்கு 9-10 குடையவர்களான இந்த செவ்வாய் குருவை பார்த்து, இந்த செவ்வாய் குருவோடு 2ஆம் வீடு ஆக மொத்தத்தில் 3 பேரும் நண்பர்கள். அந்த நண்பர்கள் 3 பேரும் பார்க்கறது மிகப்பெரிய இந்த மிதுன லக்னத்துக்கு யோக அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும்போது நல்ல யோக அமைப்புகள் அமையும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இதில் பாருங்கள், சந்திரனும் திக்பலம் அடைவார், செவ்வாயும் திக்பலம் அடைவார், குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சு போய் 11ல் உட்காந்துருப்பார். 11ல் கிரகம் உட்காரது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி 11ல் குரு உட்காரணும் நல்ல அமைப்பு தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இந்த வீடியோவை சொன்னது போட்டது. அதே சமயம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்